வெல்கம் டு மை சேனல். குருவினா. மனித சமூகத்தின் அடிப்படை அலகாக குடும்பம் உள்ளது ஏன்? குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. குடும்பம் தொடங்கி குலம், கூட்டம், பெருங்குழு, சமூகம் என்ற அமைப்பு வரை இது விரிவடைகிறது. எனவே குடும்பமே மனித சமூகத்தின் அடிப்படை அலகாகும். சங்க இலக்கியத்தில் குடும்ப அமைப்புடன் தொடர்புடைய சொற்களாக குறிப்பிடப்படுவன யாவை? குடம்பை, குடும்பு, கடும்பு. தொல்காப்பியம் குறிப்பிடும் வாழிடங்கள் யாவை? இல், மனை. வாழிடங்களுக்கு வேறு பெயர்களாக சங்க இலக்கியங்கள் காட்டுவன யாவை? இல், மனை, குரம்பை, புலப்பில், முன்றில், குடில், கூரை, வரைப்பு, முற்றம், நகர், மாடம். மனை என்பது வாழிடத்தை குறிக்கும் முதன்மை சொல்லாக உள்ளதை எதன் மூலம் அறியலாம்? நம்மனை, தம்மனை, எம்மனை, இம்மனை, உம்மனை, நின்மனை, நுந்தைமனை, நன்மனை, வருமனை, வளமனை, கடிமனை, தாய்மனை சொற்கள் வாழிடத்தை குறிக்கின்றன. பல்வேறு சொற்கள் வந்தாலும் மனை என்ற சொல்லுடன் இணைந்து வருவதால் மனை என்பது வாழிடத்தை குறிக்கும் முதன்மை சொல் என்பதை அறியலாம். மணந்தகம் என்றால் என்ன? மனம் புரிந்த கணவனும் மனையும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க நிலையே மணந்தகம் எனப்படும். சங்ககால கன சமூகத்திற்கும் தாயே தலைமை ஏற்றிருந்தாள் என்பதற்கு இரு சான்று தருக. செம்முது பெண்டின் காதலஞ்சிரா அன். புறம் 276. முளரி மருங்கின் முதியோல் சிறுவன். புறம் 277. பெண் குழந்தைகளின் பேரு முதன்மையாக விரும்பப்பட காரணம் என்ன? தாய் வழி முறையில் குடும்பத்தின் சொத்தும் வளங்களும் பெண்களுக்கே போய் சேர்ந்தன. தாய் வழி குடும்பங்களில் பெண்களே குலத்தொடர்ச்சிக்குரியவர்களாக இருந்தனர். தொடக்க நிலை நெருக்கமான குடும்பம் என்பது யாது? தாய், தந்தை, குழந்தை மூவருமுள்ள தனி குடும்பம் மிகவும் நெருக்கமானது. இதுவே தொடக்க நிலை நெருக்கமான குடும்பம் எனப்பட்டது. விரிந்த குடும்ப முறை என்பது யாது? தனி குடும்ப அமைப்பில் பெற்றோர் ஒருவரின் தந்தையும் உடன் வாழ்வது விரிந்த குடும்ப முறை எனப்படும். சங்ககால மக்கள் இல்வாழ்வின் பயனாக கருதியவை யாவை? இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமை மிகுந்த மக்களுடன் வாழ்வது, அறத்தினை விரும்பிய சுற்றத்தாரோடு வாழ்வது, தலைவனும் தலைவியும் மனையறம் காத்து வாழ்வது. சங்க இலக்கியத்தில் கூறப்படும் குடும்ப அமைப்போடு தொடர்புடைய சொற்கள் யாவை? சங்க இலக்கியத்தில் குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்போடு தொடர்புடையவை. குடும்பு என்ற சொல் கூடி வாழுதல் என்று பொருள்படுகின்றது. சங்க காலத்தில் இருந்த தாய் வழி குடும்பம் குறித்து எழுதுக. சங்க காலத்தில் பெண் திருமணம் செய்த பின்னரும் தன் இல்லத்திலே தொடர்ந்து வாழ்க்கை நடத்தும் தாய் வழி குடும்பம் இருந்துள்ளது. திருமணத்திற்கு பின் மனைவின் இல்லத்துக்கு சென்று கணவன் வாழ்வதே நடைமுறையாக இருந்துள்ளது. தாய் வழி குடும்ப முறையில் குடும்பத்தின் சொத்துகள் யாருக்கு சென்று சேர்ந்தன? தாய் வழி முறையில் குடும்பத்தின் சொத்தும் வளங்களும் செல்வங்களும் பெண்களுக்கு சென்று சேர்ந்தன. தாய் வழி சொத்துகள் பெண்டிற்கே போய் சேர்ந்தன என்பதை ஒரு மருதத்திணை பாடல் தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறது. குறுந்தொகை 295. பக்தவத்சல பாரதி இயற்றியுள்ள நூல்கள் யாவை? இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், தமிழர் மானிடவியல், தமிழக பழங்குடிகள், பாணர் இன வரைவியல், தமிழர் உணவு. இள மகவுநிலை குடும்பங்கள் குறித்து ஐங்குறுநூறு கூறுவது யாது? இள மகவுநிலை குடும்பங்களின் காட்சிகளை ஐங்குறுநூறு தெளிவுபடுத்துகிறது. 408. மறியடை படுத்த மாண்பினை போல மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர். ஐங்குறுநூறு 401.